இன்றைக்கி சூப்பரான பச்சை பட்டாணி குருமா குழம்பு பார்ப்போம். பச்சை பட்டாணி வந்து நான் நைட் ஊற வைக்கல, அதனால் சுடு தண்ணியில் ஒரு 2 hours மார்னிங் ஊற வச்சுருக்கிறேன். இதோட உருளைக்கிழங்கு 3 சேர்த்து 3லேருந்து 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். பட்டாணி குருமா குழம்புக்கு நம்ம கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு இது எல்லாமே சேர்த்துக்கலாம். நான் கேரட், பீன்ஸ் எடுத்துருக்கிறேன். இதோட ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். இப்போ பாத்திரத்தை அடுப்பில் வச்சு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு அதில் ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு, நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது கூட கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி, அரை டீஸ்பூன் மஞ்சள், அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதோட குழம்பு மசால் தூள் அது வந்து 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது கூட லைட்டாக தண்ணி சேர்த்து இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நறுக்கி வச்சுருக்கிற காய் சேர்த்து காய் வேகிற அளவுக்கு ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். இது நல்லா வேகட்டும். நம்ம தேங்காய் அரைச்சிட்டு வந்துடலாம். 1/4 மூடி தேங்காய், இதில் அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்து 2 பூண்டு சேர்த்து நல்லா இந்த அளவுக்கு அரைச்சிக்கலாம். இப்போ காய் வந்து நல்லா பாதி அளவுக்கு வெந்திருக்கும். இதோடு நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் விழுது, உருளைக்கிழங்கு வந்து நம்ம ஏற்கனவே வேக வச்சுட்டோம் பட்டாணியோட, அதை வந்து கட் பண்ணி சேர்த்தாலும் சரி, மசிச்சு சேர்த்தாலும் சரி, பட்டாணியும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இதை நல்லா பச்சை வாசனை போக விட்டு காய் நல்லா வெந்து குழம்பு வற்றுற அளவுக்கு நல்லா குக் பண்ணிக்கலாம். இதோட மல்லித்தலை போட்டு இறக்கணும்னா சூப்பரான குருமா குழம்பு ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.